ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எது வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன நோட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி, அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க இருக்குது. ஓகேங்களா? அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கவர்னர் கிரண்பேடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். எதற்காக இதை சொல்லியிருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி தேர்வு நடத்தும் முறைகள் தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து வந்த புகாரால் அதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும், அது தொடர்பான கோப்புகளை தலைமைச் செயலாளர் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டுள்ளார் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இன்னமும். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியார் மென்பொருள் நிறுவனம் மூலம் மின்னணு சாதனப்பட்டை அணிவித்து கணினி மூலம் கண்காணிக்கப்பட்டு ஓட்டத் தேர்வை வந்து பார்த்திங்கன்னா நடத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உடல் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மனித கண்காணிப்பில், அதாவது விசில் முறையில் நடத்தப்படுவதாக புகார்கள் வந்துள்ளன. ஓகேங்களா? அதாவது ஃபிசிக்கல் வந்து 4ஆம் தேதி தொடங்க இருக்குது. அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இதில், அதாவது டிஜிட்டல் அல்லது பயோமெட்ரிக் ப்ராசஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நடத்த போவதாக சொன்னாங்க. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனில். ஆனால் தற்போது மேனுவல் மோடிலே நடத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதர பிராந்தியங்கள், அதாவது காரைக்கால், மாஹே, ஏனாம்லாம் இருக்குது இல்லையா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி தேர்வு நடத்த தனியாக 400 மீட்டர் ட்ராக் இல்லை என்றும் பொதுமக்களிடம் இருந்து புகார்கள் வந்துள்ளன சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் சேர்ப்பு செயல்முறை நியாயமான, அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அறிவிக்கப்பட்ட விதிகளுடன் அரசின் நிலையான உத்தரவுகளின்படி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீதிமன்றம் வழக்கு தொடர வழிவகுக்கும் சொல்லியிருக்காங்க. இப்பிரச்சனைகள் குறித்து தகுதி வாய்ந்த அதிகாரத்தால் முடிவுகள் எடுக்கப்படும் வரை ஆட்சேர்ப்பு செயல்முறை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும். அதனால் சம்பந்தப்பட்ட கோப்புகளை உடனடியாக என்னிடம் சமர்ப்பிக்க தலைமைச் செயலாளர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லியிருக்காங்க. இவ்வாறு அந்த உத்தரவில் வந்து பார்த்திங்கன்னா துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவித்துள்ளார். ஓகேங்களா? பாருங்கள், கீழே வந்து பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சைன் போட்டிருக்காங்க. 28/10/2020. 2 வந்து பார்த்திங்கன்னா சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் புதுச்சேரி. காப்பி 2 வந்து பார்த்திங்கன்னா த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் புதுச்சேரி. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு நடக்காமலாம் இருக்காது, தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்கன்னா 4ஆம் தேதியை கூட ஸ்டார்ட் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் கிரவுண்டை ஸ்டாப் பண்ணிட்டாதீங்க, கிரவுண்டு கண்டினியூவாக போயிட்டே இருங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஓகேங்களா? மற்றபடி உங்களை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டுலாம் இதை மேக் பண்ணல, உங்களுக்கு இது தெரியணும்னு சொல்லிட்டு தான். ஓகேங்களா? கிரவுண்டை இன்னும் நல்லா பெட்டராக பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எதனா அப்டேட் வந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.